கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியுடன் தினம்தோறும் இரவனத்திலே தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதாந்தத்தில் நாம் ஒரு பகுதி தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். தூங்கும் முன்பாக இணைந்திருங்கள். 22ஆம் சங்கீதம் 24ஆம் வசனத்திலே, உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும். ஒரு குடும்பம் உபத்திரத்தில் இருக்கும்போது எல்லா ஜனங்களும் தேவையில்லாம பேசுவாங்க, சொந்தக்காரங்களும் தேவையில்லாம பேசுவாங்க, வீட்டில் இருக்கிறவங்களும் தேவையில்லாமல் பேசுவாங்க. சில நேரத்தில் குடும்பத்துக்குள்ளே நிறைய காரியங்கள் பேசிடுவாங்க. உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும். ஒரு மனுஷன் உபத்திரத்தில் இருக்கும்போது ஜனங்கள் அற்பமா பேசுவாங்க. இவனுக்கு தேவைதான், தேவன் தண்டனை கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி பல காரியங்கள் பேசுவாங்க. உபத்திரப்பட்டவருடைய உபத்திரத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து. ஒரு குடும்பம் கஷ்டப்படுது, பிரச்சனையில இருக்கு, போராட்டத்துல இருக்கு, கடன் பிரச்சனையில இருக்கு, சில நேரத்துல பல விதமான இக்கட்டான சூழ்நிலை இருந்து கண்ணீரோடு ஜெபிப்பாங்க. தேவனுக்கு தெரியும் ஒரு மனுஷனுடைய சூழ்நிலை என்ன, உபத்திரம் என்ன, பாடு என்ன, பிரச்சனை என்ன. அவர் தம்முடைய முகத்தை மறைக்காமலும் அவனுக்கு மறைக்காமலும் இருந்து. அது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருக்கலாம்? இந்த இரவு நேரத்திலே குடும்பத்துக்குள்ளே நான் பலவிதமான பிரச்சனையோடு இருக்கேன், அது எந்த சூழ்நிலையா இருக்கலாம். அவர் தம்முடைய முகத்தை அவனுக்கு, அந்த வேர்டு ரொம்ப முக்கியம், அவனுக்கு மறைக்காமலும் இருந்து. மனுஷன் ஓடி ஒளிஞ்சிருவான். ஒரு குடும்பத்துல ரொம்ப உபத்திரத்துல இருக்கான் அப்படின்னா போன் அடிச்சா பேச மாட்டாங்க, நேர்ல போய் பார்த்தா இல்லைன்றுவாங்க, நிறைய காரியங்கள் இருக்கும். ஆனால் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து. அப்ப நம்ம எந்த சூழ்நிலையிலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாலும் அவர் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில், இந்த பூமியில எந்த நாட்டுக்குள்ளே, எந்த சூழ்நிலை, எந்த இடத்துல இருந்து இந்த செய்தி கேட்டாலும் சரி, எந்த ஜனமும் இருந்தாலும் சரி, தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில். அப்போ ஒரு குடும்பத்தில் ஐயா பிரச்சனை ஜாஸ்தியா இருக்கு, நான் என்ன செய்யணும்? எனக்கு கடன் பிரச்சனை ஜாஸ்தியா இருக்கு, வியாதியில இருக்கு, படுத்த படுக்கல இருக்கு, குடும்பத்தில் எப்படி இருக்கு, பிள்ளை கல்யாணம் முடியல, பிள்ளை இல்லாம இருக்கு, எனக்கு பல விதமான பிரச்சனை. அது எந்த பிரச்சனைனாலும் இருக்கட்டும். உபத்திரமா, எல்லாரும் தேவையில்லாம பேசுறாங்களா, எல்லாரும் அற்பமா பேசுறாங்களா, தூற்றி திரிறாங்களா, நிந்தையா இருக்கா, அவமானமா இருக்கா, எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கா, தோல்வியா இருக்கா, நஷ்டமா இருக்கா, எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்காங்களா, இல்ல கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையா இருக்கா, இல்ல கண்ணீர் வாழ்க்கையா இருக்கா, இல்ல ஏமாற்றமா, இல்ல ஏமாந்துட்டீங்களா, எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சரி, தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில். அப்ப இந்த இரவு நேரத்தில் நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா, நம்ம கர்த்தரை நோக்கி கூப்பிட போறோம். தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில், நம்ம கூப்பிட்டால் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வரும். தம்மை நோக்கி கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். நம்ம எந்த காரியத்துக்கு ஜெபிக்கிறோமோ அந்த ஜெபத்துக்கு பதில் வரும். ஹல்லேலூயா. யாரெல்லாம் இரவு நேரத்திலே ஒருவேளை இப்ப சொன்னது போல கடன், கண்ணீர், குடும்பத்துக்குள்ள சமாதானம் இல்லை, வீட்டுக்குள்ள பிரச்சனை ஜாஸ்தியா இருக்கு, வேலைக்கு போனா அங்க பிரச்சனை ஜாஸ்தியா இருக்கு, இஎம்ஐ கட்டணும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கு, கணவருடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கு, கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள் எதுவா இருந்தாலும் சரி, நம்ம கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர்
அவனை கேட்டருளினார். தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில், நம்ம கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வரும். ஹல்லேலூயா. ஜெபிப்போமா? இரவினத்துக்காக கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. இந்த நாள் முழுதும் இந்த நிமிஷம் வரை எங்களை கர்த்தர் பாதுகாத்த கிருபைக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம். எங்களுக்கு ஜீவனை தந்து கிருபை தந்து எங்க கூட இருந்து எங்களை பாதுகாக்கிறீங்களே, உமக்கு நன்றிப்பா. உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உபத்திரப்பட்டனுடைய உபத்திரத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும், எங்களோட வாழ்க்கையில நாங்கள் என்ன உபத்திரத்தில் இருக்கோம் உமக்கு தெரியும். எந்த குடும்பத்துக்குள்ளே எந்த சூழ்நிலை கர்த்தருக்கு தெரியும். கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உபத்திரப்பட்டனுடைய உபத்திரத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் என்று எழுதப்பட்டிருக்குப்பா. யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ளே எந்த சூழ்நிலை உபத்திரத்தோடு இருக்காங்களோ, அற்பமா எண்ணப்பட்ட ஜனங்களா இருக்கிறாங்களோ, பலவிதமான சூழ்நிலை தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்களோ, அப்பா எல்லாரையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்திலே எந்த நாட்டுக்குள்ள இணைந்திருக்காங்களோ எல்லாரையும் கர்த்தர் சந்திக்கணும். உபத்திரப்பட்டனுடைய உபத்திரத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ள இணைந்திருக்காங்களோ அப்போ அவங்க பிள்ளைகளை கர்த்தர் கண் நோக்கி பாருங்க. தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்கிற கிருபைக்கா நன்றி. கர்த்தர் சந்திக்கிற கிருபைக்கா நன்றி. கர்த்தர் சந்திக்கிற கிருபைக்கா நன்றி. ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. பலகணிகளை திறந்து, பண்டகசாலை திறந்து ஆசீர்வதிங்க. ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. கற்பத்தினிக்காக யாரெல்லாம் ஜெபிக்கணும் கர்த்தர் மனம் இறங்குங்க. மாசமா இருக்கிற குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரிக்கு யாரெல்லாம் போகிறாங்களோ கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க. திருமணத்துக்கு யாரெல்லாம் ஆயத்தமாக இருக்காங்களோ ஏற்ற துணையை தாங்க. படிக்கிற பிள்ளைகளுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். காலேஜ் படிக்கிறாங்க, வேறு நாட்டுக்குள்ளே தங்கி படிக்கிறாங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கூட இருந்து அப்பா பாதுகாத்துக்குள்ள பிள்ளைகளுக்கு தேவையில்லை எண்ணங்கள், தேவையில்லை சிந்தனை எதுவும் வராபடி கர்த்தர் வேலை அடைங்க. வாலிப வயசில் ஒன்று சிறு சிறனை தேவையில்லாத எந்த ஒரு காரியத்திலையும் போய் அடிமையில் போய் சிக்கிக்கொள்ளோட கர்த்தர் வேலை அடைங்க. தேவன் அருளி அப்போ மினிஸ்டர் மூலியமாக இணைந்திருக்கிற குடும்பங்கள் கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உங்கள் பிள்ளைகளை அப்பா கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிக்கணும். என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் சொன்னீங்க. தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். இந்த இரவு நேரத்தில் உங்கள் பிள்ளையோட வாழ்க்கையிலே எல்லா உபத்திரத்தையும் கர்த்தர் மாற்றி அவங்களோட கண்ணீரை துடைத்து அவங்களோட வேதனையை நீக்கி ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணுங்கப்பா. நிரம்பி வெளியில பாத்திரமா மாறட்டும். பரிசுத்தாவில நிரப்புங்கப்பா. அக்னி அபிஷேகம் நிரப்புங்க. ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தை கர்த்தர் வேலை அடைங்க. தூனி மகா உஷத நமாலர துரி சந்தோ டோலபலஹரது ரேபா லஹோ ரபி லஹாசிதினி மிஹி பிலாசிதினி கந்தோ டோரபல. எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும்ப்பா. பலகணிகளை திறந்து, பண்டகசாலை திறந்து எல்லா குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. வானம் திறந்து, பலகணிகளை திறந்து ஆசீர்வதிங்கப்பா. இன்பமான தூக்கம் தாங்க. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. தேவையில்லாத சொப்பனங்கள் எல்லாவற்றையும் விளைக்கிறங்க. கவர்மெண்ட் வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, வெளிநாடு போகிறக்காக ஜெபிக்கிறாங்க, டிரான்ஸ்ஃபருக்காக ஜெபிக்கிறாங்க. எந்த நாட்டுக்குள்ளே எந்த இடத்துல ஜெபிக்கிறாங்களோ எல்லா குடும்பத்துக்கு சந்திங்க. சில குடும்பத்தில் வீடு கட்டியிருக்காங்கப்பா, இன்னும் தடை இருக்குது, அந்த தடையை நீக்கி போடுங்க. சில குடும்பத்தில் வீடு கட்டிட்டு இருக்காங்கப்பா, அந்த காரியத்தை கர்த்தர் மாற்றித்தாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. எந்த நாட்டுக்குள்ள எந்த இடத்துல ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும்ப்பா. ஆசீர்வதிக்கப்படட்டும்ப்பா. பலகணிகளை திறந்து, பண்டகசாலை திறந்து ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படட்டும்ப்பா. நிறைய குடும்பத்தில் கடன் நிமித்தமாக குடும்பத்துக்குள்ளே அப்பா பல காரியத்தில் புலம்பல், அது எல்லாவற்றையும் மாற்றி ஆசீர்வதிங்க. இரவு நேரத்தில் எந்த நாட்டுக்குள்ளே எந்த இடத்துல தனிமையில் இருக்கிறாங்களோ அந்த இடத்துல உள்ள ஜனங்களை கர்த்தர் கண்ணோக்கி பாருங்கப்பா. கர்த்தர் கண்ணோக்கி பாருங்கப்பா. கர்த்தர் கண்ணோக்கி பாருங்கப்பா. இந்த நாளில் உங்கள் பிள்ளையோட வாழ்க்கையிலே விடுதலை கட்டளிடுங்க. ஆசீர்வாதம் சந்தோஷமா சமாதானமா வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத பிரிவினைகள்,
சண்டைகள், பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸ், உபத்திரங்கள், சில குடும்பத்திலே கத்தரை விட்டு தள்ளி போய் விபச்சார அடிமை, மதுபான அடிமை, போதை காரியங்கள், கஞ்சா பழக்கம், சில குடும்பத்திலே அப்பா கத்தரை விட்டு தள்ளி போய் எத்தனையோ காரியத்தில் பாவத்தில் விழுந்து போன சூழ்நிலை, அதை எல்லாவற்றையும் கத்தர் மீட்டு அப்பா அந்த குடும்பத்தை கத்தர் மீட்டு, யாரெல்லாம் அப்பா எந்த சூழ்நிலையிலே கத்தரை விட்டு தள்ளி போனாங்களோ அந்த குடும்பத்தை கத்தர் மீட்டு எடுங்கப்பா. உங்க பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி உங்களுடைய கிருபையால் நிரப்பி ஆசுறீங்க. மிஷினரி மாற உடைய கரத்தில் பண்ணிடும், பரிசுத்தவான்கள் உடைய கரத்தில் பண்ணிடும்ப்பா. இரவு நேரத்தில் யாரெல்லாம் அப்பா எந்த நாட்டுக்குள்ள அப்பா ஊழியம் செய்து கொண்டு இருக்காங்களோ கர்த்தருடைய பாதுகாப்பு உங்க பிள்ளைகளுக்கு விசேஷமான ஒரு பாதுகாப்பு தாங்க ராஜா. இரவு நேரத்திலே ஜெபிக்கிற குடும்பத்தை கத்தர் ஆசிரியங்க. தனி ஜெபம் பண்ண, குடும்ப ஜெபம் பண்ண, நைட் நேரத்தில் கையில் பைபிள் எடுத்து வாசிக்க, உங்களுடைய சமூகத்தில் காத்திருக்க கத்து கிருபை செய்யுங்க ராஜா. குடும்பத்துக்குள்ளே சமாதானத்தை கட்டணும். தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத சொப்பனங்கள் எல்லாவற்றையும் நீக்குங்கப்பா. எந்த வீட்டு விதமாக தந்திரமான ஆவிகள் கிரியை செய்து கொண்டிருக்கோ, விபச்சார ஆவிகள் கிரியை செய்து கொண்டிருக்கோ, பொல்லாத ஆவிகள் கிரியை செய்து கொண்டிருக்கோ, ஏவலுடைய கிரியைகள் செயல்பட்டு கொண்டிருக்கோ, அந்த எல்லா கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எறியப்படும் ராஜா. எல்லா குடும்பத்தையும் கத்தர் அப்பா விசேஷமா வேலை அடைங்கப்பா. எங்க இருதயத்துக்குள்ள பிதா, குமாரன், பரிசு ஆவியான தங்கியிருக்கணும்ப்பா. யாரெல்லாம் ஜெபிக்கணும் வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து ராஜா மகாபிரபு வாங்கப்பா. எங்க வீடு முழுவதும் இயேசு கிறிஸ்து ரத்தம் நிறைவிடும் ராஜா. முன்னும் பின்னுமா உருவின பட்டயத்தோட தேவ தூதர்கள் உலாவி விடும் ராஜா. யூத ராஜசிங்கம் எங்க வீட்டுக்குள்ள வாங்கப்பா. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். விசேஷமா எந்த நாட்டுக்குள்ளே அப்பா எந்த இடத்துல நைட் நேரத்திலே புலம்பிக் கொண்டிருக்கிறாங்களோ புலம்பல ஆனந்த கழிப்பா மாற்றித்தாங்க. உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம்ப்பா. நைட் ஷிஃப்ட்ல இருக்காங்க, வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆபீசர் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க ராஜா. நைட் நேரத்தில் ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்குறாங்க, சில குடும்பத்தில் டீச்சர், டாக்டர், இன்னுமாக நைட் நேரத்தில் வியாபாரம் பார்க்குறாங்க, பெட்ரோல் பங்க் வேலை பார்க்குறாங்க, நைட் நேரத்தில் டிரைவிங் லைனில் இருக்காங்க, பஸ்ஸில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, ட்ரெயினில் போகிறாங்க. எல்லா குடும்பத்துக்கும் அப்பாவுடைய பாதுகாப்பு வேணும். உங்களோட ரத்த கொட்டைகளை வேலடைங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்தர் பாதுகாத்துக்கொள்ளுங்க ராஜா. நைட் நேரத்தில் தேவையில்லை சிகரெட் பழக்கமோ, புகையிலை பழக்கமோ, மதுபான அடிமையோ, விபச்சார அடிமையோ, கஞ்சா பழக்கமோ, செல்ஃபோனில் தேவையில்லை ஃப்ரெண்ட்ஷிப்போ, எந்த ஒரு காரியத்தில் போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது. உங்கள் பிள்ளைகள் வேலடைங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலை அடைங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலை அடைங்கப்பா. இரவு நேரத்தில் ஜெபிக்கிற குடும்பத்தை கத்தர் ஆசிரியங்கப்பா. நைட் நேரத்தில் எந்த குடும்பத்தில் தனிமையில புலம்பிக் கொண்டிருக்காங்களோ அந்த எல்லா காரியத்தையும் கத்தர் மாற்றி தாங்க. இணைந்து வாழக்கத்தை கிருபை செய்யுங்கப்பா. சில குடும்பத்தில் நைட் நேரத்தில் பலவிதமான பாவ அடிமையிலே பல மணி நேரம் அப்பா கத்தரை விட்டு தள்ளி போய் எந்தெந்த குடும்பத்தில் இருக்காங்களோ அந்த குடும்பத்தை கத்தர் மீட்டெடுங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கும் ராஜா. ஹாஸ்பிட்டலில் அவசர சிகிச்சையில் எந்த குடும்பத்தில் இருக்காங்களோ கத்தர் இறங்கி வரணும்ப்பா. சில குடும்பத்தில் கேன்சரில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, கிட்னி பிரச்சனை பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஸ்ட்ரோக்கில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எய்ட்ஸ் வியாதியில் பாதிக்கப்பட்டிருக்காங்க ராஜா. சில குடும்பத்தில் கால் வலி, கை வலி, நரம்பு வலி, கழுத்து வலி, காய்ச்சல், சளி, இருமல். சில குடும்பத்தில் அப்போ அலர்ஜி, சொரியஸ் வியாதி. எந்த குடும்பத்தில் அப்போ ஆப்ரேஷன் தேட்டர் இருக்காங்களோ, ஐசியூ இருக்காங்களோ, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்காங்களோ, பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்காங்களோ, எந்த குடும்பத்தில் முதியோர் அப்பா வயசாயிட்டுன்னு சொல்லி அப்பா சரீரத்தில் பலவீனத்தோடு பலவிதமான மாத்திரை எடுக்கிறாங்களோ எல்லா குடும்பத்தையும் கத்தை சந்தித்து உங்களுடைய தலைமுறை கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க ராஜா. பிளட் கேன்சரில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, சரீரத்தில் பலவிதமான பலவீனத்தோடு எந்தெந்த குடும்பத்தில் ஜெபிக்கலாம் உங்களுடைய தலைமுறை கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. உங்களுடைய தலைமுறை கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. அவனோட அக்கிரமம், அவனுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து தொட்டு குணமாக்கித்தாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் தொட்டு சுகமாக்கித்தாங்க. இந்த இரவு நேரத்தில் ஜெபிக்கிற எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. பலகைகளை திறந்து பண்டசாலை திறந்து ஆசீர்வதிங்க. படிக்கிற பிள்ளைகளே அப்பா உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கணும் ராஜா. யாரெல்லாம் ஸ்கூல் படிக்க போகிறாங்களோ எல்லா குடும்பத்துக்கும் விசேஷமான ஒரு பாதுகாப்பு தாங்க ராஜா. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவன்கள் அர்ப்பணிக்கிறோம். ஹோமில் இருக்காங்க, ஹாஸ்டல்ல இருக்காங்க, முதியோரத்தில் இருக்காங்க, அந்த குடும்பத்துக்கு ஒரு விசேஷமான பாதுகாப்பு தாங்க. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் கேட்கிறோம்ப்பா. எல்லா குடும்பத்துக்கும் ஒரு பாதுகாப்பு தாங்க. எல்லா குடும்பத்துக்கும் ஒரு பாதுகாப்பு தாங்க. இணைந்திருக்கிற குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. பலகைகளை திறந்து பண்டகசாலை திறந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. உங்க நாமம் மட்டுமே விடட்டும். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்போதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம மனோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தனி ஜெபம் பண்ணுங்க, கையில பைபிள் எடுத்து வாசிங்க. தேவனர்களே இப்போ மினிஸ்டர்களுக்கு ஜெபித்துள்ளுங்கள். 9363064181 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்கு ஜெபிப்போம். அதிக அளவில் ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்தில் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.